ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, சிலருக்கு மங்கு இருக்கும். அதை நம்ம எப்படி ஈஸியாக நேச்சுரலாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு 3 ஈஸியான டிப்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்டேக் எடுக்கிறத பார்த்துடலாம். ஆம்லா நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் டெய்லி குடிக்கிறப்ப உங்களுக்கு உடம்புல உள்ள கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேறி தோல் பிரச்சனைகளையும் ஈஸியாக சரி பண்ணும். கூடவே நான் சொல்ல போகிற இந்த 2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கடுக்காய் நீங்கள் சில பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க டார்க் சர்க்கிள்காக. அதே மாதிரி தான் இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் அல்லது பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா உரசினிங்கன்னா பேஸ்ட் மாதிரி வரும். அதை எடுத்து நீங்கள் மங்கு இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு காலையில் எழுந்ததும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு 3 நாளாவது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு அரிசி மாவு 1 ஸ்பூன், உருளைக்கிழங்கு சாறு 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் கற்றாழை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள சதை பகுதி இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து அதை நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டை நீங்கள் உங்கள் ஃபேஸில் மங்கு இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் எழுந்து அதை வழக்கம் போல் வாஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு 30 டேஸ் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மங்கு இருக்கிற இடமே தெரியாமல் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போக வேறு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன்.